இன்னும் ஆளையே காணோம். மணி வர 4 ஆகுது. எப்போ வருவாங்க? ஆச்சி வேற வீட்டில் தான் இருக்காங்க. எங்கேயும் வெளியே போன மாதிரியே தெரியல. ஆச்சிக்கு தெரியாம எப்படி நம்ம செயினை கழட்டி கொடுக்கறது? என்ன இந்த பிள்ளை வாசலையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கு. வாங்கி கொடுத்த சாப்பாட்டையும் கொண்டு உள்ள வைக்கல. வந்ததுலேருந்து வாசலே தான் நிற்கா. என்னாச்சுன்னு தெரியலையே. எம்மாடி அள்ளி அள்ளி. ஆச்சி எம்மாடி என்னாச்சி? ஏன் இப்படி பேந்த முடிச்சுட்டே இருக்க? வாசல்லே நிற்க. என்ன கொண்டு வந்த சாப்பாடையும் கொண்டு உள்ள வைக்கல. சாப்பிடவும் இல்லை போலயே மதியம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆச்சி. நான் எப்பயும் போல தான் இருக்கேன். சும்மா காற்று வாங்கிட்டு இருந்தேன். காற்று வாங்கிட்டு இருந்தியா? அதான் ரூமில் ஏசி இருக்குது, பேன் இருக்குது. என்னத்தையாவது ஒன்று போட்டுட்டு காற்று வாங்கலாமே. அது மூஞ்சே சரியில்லையம்மா. வாடி போன மாதிரிலாம் இருக்கு. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஐயோ ஆச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பயும் போல தான் இருக்கேன். சாப்பிட்றதுக்கு வெளியே வரமாட்டேன்னு சொன்னேன். அதனால உனக்கு வாங்கி கொண்டு தந்துட்டேன். சாப்பிடாம வாசலையே வரிக்க பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பசி இல்லையா? ஐயோ என்ன இந்த ஆச்சி இப்படி கேள்வி கேட்காவோ? உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போலையே. பசி இல்லைன்னு சொன்னா ஏன் என்னாச்சு எதுவும் கவலையான்னு கேட்பாவோ. பேசாட்டிக்கு பசி இருக்கு நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஐயோ ஆச்சி எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடலான்னு தான் இருந்தேன். நான் போய் சாப்பிட்றேன். என்னமோ சரியில்லை. காலையிலேருந்து பிள்ளை மூஞ்சி ஒரு மாதிரி வாடின மாதிரியே இருக்கு. எல்லாம் அந்த பையன் வந்துட்டு போனதுல இருந்து தான். ஆமாம் என்ன சொன்னானோ தெரியலையே. 2 பேருக்குள்ள எதுவும் சண்டை சச்சரவா என்னதுன்னு ஒன்றும் புரியலையே. பிள்ளை மூஞ்சி ரொம்பலாம் வாடி போயிருக்கு. கொட்டாம்பாக்கு கொழுந்து வெத்தல போட்டாதா வாய் செவக்கும். ஆகா இன்னைக்கு சாப்பிட்டா அன்னதான சாப்பாட்டுக்கு நல்ல வெத்தலை பாக்கு போட்டால் நல்லா இருக்குமே. யார் வாங்கிட்டு வர சொல்லலாம்? இந்த மனுஷங்கிட்ட சொல்லி விட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமாம் அவ்வளவு முத்தின பாக்கு முத்தின வெத்தலையை கொண்டு போட்டுருவாரு. சரி நம்மளே பொடி நடைய நடந்து போயிட்டு வருவோம். சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கணும்ல. இன்னும் 1 வாரத்துக்கு அப்படி தானே இருக்கும். ஒரே சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, நடக்க வேண்டியது. இதுதான் இனி வேலை. அம்மா ஒரு வழியா ஆச்சி வெளியே கிளம்பிட்டாவோ. மாமா எப்போ வருவாவோ? ஆச்சி திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மாமா வந்துட்டாவனா நல்ல போடு. இல்லாட்டி ஆச்சி பார்த்தாவனா எதுக்கு வந்திருக்கான், என்ன ஏது, எங்கே போகிறான், எதுக்கு செயினை கழட்டி கொடுக்க 1008 கேள்வி கேட்பாவளே. ஆத்தாடி அத்தா எவ்வளவு மல்லிப்பூ. அப்படியே கூடைக்குள்ள குதிச்சிடலாம் போல எல்லாம் இருக்கு. ஏட்டி நல்லா இருக்குமே. கூடைக்குள்ள குதிப்பாவலாம்ல. ஆளுக்கு 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குதிங்கட்டி. என்னக்க சொல்லுதியே? 1000 ரூபாயா? பின்ன என்ன டீ, உங்களுக்குலாம் வாசிலியாக வாங்கி வந்து கொட்டுவாவே. இவ்வளோ பூ வாங்குறதுக்கு எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? 4500 ரூபா. என்னக்கா சொல்லுதியே? 4500 ரூபாயா? ஆமா டீ. பூ மார்க்கெட்டில் விலைலாம் எப்படி தலையை விரிச்சு போட்டு அடுத்து தெரியுமா டீ? என்னக்கா சொல்லுதியே? 4500 ரூபான்னா ஒரு கணக்கு வேண்டாமா? ஏட்டி 1 கிலோ பூ எவ்வளோ தெரியுமா? 500 ரூபா டீ. அப்போ இதில் 4500 ரூபாய்க்கு பூ இருக்குன்னா எத்தனை கிலோ இருக்குன்னு நீயே கணக்கு பண்ணிக்க. சரிக்கா நான் உங்களுக்கு மாதம் எப்படியாவது ஒரு 10 ரூபா தந்து உங்களுக்கு கடனை கழிச்சிருந்தேன்னே. இந்த 1 வாரத்துக்கு மட்டும் எனக்கு பூ கட்டி கொடுத்துருங்க. மாதம் 10 ரூபா டீ. அந்த 10 ரூபாயே அந்த தலப்பாக்கட்டு மண்டையிட்ட இருந்து எடுக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. எப்படியாவது தந்துடுவேங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தோம் டீ. எவ்வளவு வேணுமோ ஆசை தீர கட்டி வைங்க. எனக்கு நான் அழகிய கூந்தலா இல்லைன்னா இடுப்பு வரைக்கும் கிடக்குதா? ஒரே சுருட்ட முடி. ஆமாம் பூ வச்சாலும் ஒன்று தான் வைக்காட்டியும் ஒன்று தான். நீங்களும் கட்டி வைங்க டீ. எனக்கு மட்டும் யாராவது கட்டி தந்துருங்க. எனக்கு பூ கட்டியே தெரியாது. ஏட்டி இழுவே சேம் டு யூ. உங்களுக்கும் தெரியாதா? ஆமாம் டீ தெரியாது. எனக்கெல்லாம் பூ கட்ட தெரியும்ப்பா. அது எப்படி? இவ்வளவு நாள் நீ எங்கள் கூட தான் சுற்றுதா. உனக்கு பூ கட்ட தெரியும், நான் எப்படி நம்புறது? ஊசி நூலில் நல்லா கொறுத்து வைப்பேனே. ஏட்டி அது கொஞ்ச நேரத்துலேயே உடனே இழுத்துட்டு போயிடும். ஆமாம் அப்படிலாம் வச்சா நல்லா இருக்காது. கையால் கட்டணும். ஏட்டி ஜப்பான் உனக்கு தெரியுமா? ஜப்பானா? அப்படின்னு என்னதுக்கு? அதான் டீ ஜப்பான் நாட்டில் இளவரசிலாம் ஒன்றை மாதிரி தான் இருப்பாங்களாம்மா. அதான் உனக்கு நல்ல அழகான செல்ல பேர் ஜப்பான்னு வச்சேன். அப்படியாக்கா? ஏட்டி இழுவை இத்தனை நாள் நீ என் அக்கா கூட சுற்றி இருக்கிய. என்னைக்காவது என் அழகை பற்றி புகழ்ந்துருக்கியா? பொறாம. சரி மொத்தத்தில் விடுங்க டீ. அப்போ யாருக்குமே பூ கட்ட தெரியாது. பல்ல இழிச்சிட்டு பூவுக்கு மட்டும் வந்து உட்காந்துருக்கியோ அப்படி தானே? ஏக்கா பேசாட்டிக்கு மல்லி அக்காளுக்கு ஒரு பூனை போடுங்க. அப்படியே வந்தால் தான் அந்த பூவெல்லாம் கட்ட முடியும். அதுவும் சரிதான். என்ன எல்லாரும் எப்படி இருக்கியே? அட எங்கேயும் பார்த்த மாதிரிலாம் இருக்கு. என்ன எல்லாரையும் நீ மறந்துட்டியலா? ஏட்டி நெட்டூஸ் ஞாபகம் ஏட்டி நம்ம கருப்பாயி. ஏட்டி கருப்பு எப்படி டீ இருக்க? ஆமா என் பேரு கருப்பு தான். ஆனா எனக்கு உங்க மேல வெறுப்பு. ஏட்டி கருப்பு நீ ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு சுட்டி உன் சொந்த ஊருக்கு தானே பேருந்த. அப்புறம் எதுக்கிட்டி எங்கள் மேலே வெறுப்பு? பிறவு என்னம்மா? போனவ உயிரோட இருக்காளா இல்லையா? செத்து போனாளா இருக்காளா இல்லையா? ஒரு இது இல்லை, ஒரு போனுகால் இல்லை, ஒருத்தரை வந்து பார்க்க கூட செய்யல. என்னை அப்படி மறந்துட்டியே. நான் இல்லாம நீங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிய போலையே. பூவெல்லாம் மணக்க மணக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கு.
ஏட்டி கருப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது டீ. நம்ம ஊரில் அன்னதானம் டீ, அதான் டீ திருவிழா மாதிரி நடக்கும். அதுக்கு தான் பூ வாங்கி கட்டிகிட்டு இருக்கோம். அப்போ நான் நல்ல நேரத்துக்கு தான் ஊருக்கு வந்து சேர்ந்துருக்கேன், அப்படித்தானே? ஆமாம் டீ. என்னத்துக்கு என்னைய பார்த்து வாயை பிளந்துட்டு இருக்கியோ? நான் என்ன ஆவியா? வேணா பாருங்க, எனக்கு கால் கூட இருக்கு. முந்திய மாதிரி பேண்ட் போடாம தான் வந்திருக்கேன். ஏட்டி நெட்டவள்ளி, நீ நான் எவ்வளவு உயிரா இருந்தோ, நீ கூட எனக்கு ஒரு போன் பண்ணலையே. ஏ கருப்பக்க, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. ஏன் உயிரோட வந்துட்டேன்னா? சீச்சி, அப்படிலாம் இல்லைக்க. இக்க உங்க குரலுக்கு என்னாச்சு? ஏன் அதான் தொண்டையில கட்டின்னு ஊருக்கு போயிருந்தோம்ல, ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுத்துட்டாவோ, குரலுக்கு எல்லாம் மாறி போச்சு. இல்ல இல்ல, இருந்தாலும் பழைய குரல் கொஞ்சம் ஒட்டுதப்பா. ஒட்டுதோ கொட்டுதோ, நீங்க எல்லாரும் என்னைய மறந்துட்டியே. ஏட்டி அப்புறம் மல்லிக்குட்டிலாம் எப்படி இருக்குது? அவளுக்கு என்ன, எல்லாரும் நல்லா இருக்கும். உனக்கு எப்படி டீ இருக்கு? உடம்புக்கு பரவாயில்லையா? ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாவோ? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காவோ? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காவ. ஆஸ்பத்திரியில் இனிமே நீங்க ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப பேசினா தொண்டை கிழிஞ்சிரும்னு சொல்லிட்டாவோ. அடி ஆத்தி, ஆனால் உன் வாயும் சும்மா இருக்காதே. என்ன பண்றது, ஆண்டவன் வாயும் தந்து இப்படி ஒரு குறையும் தந்திருக்கான். ஐயே கருப்பக்க, இதுக்கெல்லாம் போய் கவலைப்படலாமா? எல்லாம் போக சரியாயிரும். ஹாய் இலிச்சா ஆண்டி. ஹே நெட்டூஸ். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? இது என்ன கொடுமை? ஏட்டி மல்லி, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி அரைங்குறையமா வந்துட்ட? குளிக்கும் போது தண்ணி தீந்து போச்சா? அதனால இப்படியே வெளியே வந்துட்டியா? ஏட்டி ஏட்டி கருப்பு, அது மல்லி இல்லை டீ, புஷ்பா. அவ பேரு பூஞ்சோலை புஷ்பவனம். என்ன கருமா அந்த பேர் இது? பூஞ்சோலை புஷ்பவனமா? என்னடா இது கொடுமையா இருக்கு. மல்லிக்கு டூப்ளிகேட் போட்ட மாதிரியே இருக்கு. இலிச்சா ஆண்டி, யாரு இவங்க? ஏட்டி புஸ்ஸு, இதான்ட்டி எங்கள் பழைய ஃப்ரெண்டு. ஆமாம், பேரு கருப்பாயி. கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருந்தா, இப்போ தான் வந்திருக்கா. அது சரி, உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் உங்கள மாதிரியே தான் இருக்கு. சரி சரி, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். என்னடி இந்த பிள்ளை வெள்ளை கவுன் போட்ட பேய் மாதிரி வந்துச்சு, திடீர்னு மறைஞ்சிட்டு. ஏ ரங்கக்க, புஷு போகும்போது பாத்தியலா கையில ஒரு லெட்டர் இருந்துல்ல? லெட்டரா? என் கண்ணுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையேட்டி. இருந்துச்சுக்க. இருக்க போய் தானே இங்க நிக்காம வேகமா ஓடிட்டா. ஏட்டி ஏதாவது லீவு லெட்டரா இருக்கும். லீவு லெட்டர் கொடுக்க அவ என்ன பள்ளிக்கூடமாக்கா படிக்க? அதானே. வர வர சரியில்லைக்கா அந்த பிள்ளை. நம்ம ஆபரேஷனை தொடங்கிட வேண்டியதான். ஏட்டி என்ன ஆபரேஷன் டீ? என்னையும் சேர்த்துக்கிடுங்க. ஏக்க நீங்க எல்லாமே ஏக்க. ஏட்டிவளா, அப்போ எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருங்க டீ. நான் போய் மல்லியை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். அதுவும் சரிதான், நீ போய் கூட்டிட்டு வா. ஏட்டி நான் ஊர்ல இல்லாதப்ப என்னெல்லாம் நடந்துச்சு வரிசையா சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்துச்சு? நிறைய நடந்து போச்சு. பழைய எபிசோடெல்லாம் போய் பார்த்தா தெரியும். அந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை, நீ சொல்லுடி. அதுவா, இப்போ ஒரு பிள்ளை போச்சுல, அது பேரு புஷ்பா. ஆமா, முருகேசன் ஒருத்தரை தேடி நம்ம ஊருக்கு வந்திருக்கு. அதான் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. பிறவு என்ன நடந்து, நம்ம முத்துப்பண்டியன் இருக்காவுல்ல, அதான் சந்திரக்கா பையன். அவிய ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டாவோ, கல்யாணம் முடிஞ்சிட்டு. அது யாரு சந்திரு? எனக்கு தெரியாது. மேக்க தெருவுலையா? எனக்கு தெரியாது டி. சரி, தெரிலனா விடுங்க. பிறகு மீனாட்சி ஆச்சு தெரியுமா? அந்த மொட்டை பாட்டி தானே, அது தெரியுமே. நம்ம இருக்கச்சுல அப்பயே ரொம்ப இதா இருந்தாவுல. ஆமா, அவிகளும் இப்ப நம்ம கேங்கு தான். பிறகு ராணியக்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருந்து, அது தெரியுமா? அம்மா ஏட்டி, அதெல்லாம் நடக்கும்போது நான் ஊர்ல தான் இருந்தேன். புதுசா நடந்ததை சொல்லு. இதுக்கு மேல புதுசா என்ன நடந்து ஒன்றும் நடக்கலையே. போக போக நீங்களே தெரிஞ்சுக்கிடுவியா? அம்மா ஆளே மாறிட்டியேக்க. அவன் கட்சி மாறுதானா? ஆள் மாறக்கூடாதா?